ஹலோ ஆல். இன்னைக்கு வந்து உடைச்சு ஊத்துன முட்டை குழம்பு எப்படி செய்றது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிட்டு, அதில ஒரு 10, 15 சின்ன வெங்காயம், 1 இன்ச் இஞ்சி, அப்புறம் ஒரு 4, 5 பல்லு பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அ ஓரளவுக்கு வதக்குனா போதும். இப்போ வந்து அளவா அதிகமா சேர்த்துறாதீங்க. கொஞ்சமா ஒரு 4, 5 இலை மட்டும் புதினா இலை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம். தக்காளி ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்ல. இந்த சமயத்தில வந்துட்டு தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இடையிலே வந்து அந்த எண்ணெய் தெறிச்சிருந்ததெல்லாம் கை சுட்டாலும் பரவாயில்லன்னு கிளீன் பண்ணி விட்டேன். அப்பதான் ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். தேங்காய் வந்து நான் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு அதே பேன்ல எண்ணெய் சேர்த்து 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஏலக்காய், கல்பாசி, அப்புறம் வந்துட்டு பாப்பி சீட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல கசகசா அது சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கும்போதே கறி மசாலாவும் இருக்கு அப்படின்னா சிக்கன் மசாலாவும் கொஞ்சமா சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்துட்டு உப்பும் சேர்த்து நல்லா வதங்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. இதில தேவையான அளவுக்கு தண்ணி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடணும். நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நான் 2 முட்டை வந்து வேக வச்சு சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. அ அதையும் ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா கொதிச்சு குழம்பு கொஞ்சம் வத்தி வந்தோனேயுமே முட்டை இந்த மாதிரி தனியா ஒரு கிண்ணத்துலயோ, இல்ல இந்த மாரி கரண்டிலயோ ஊத்தி, அத வந்து சிம்ல வச்சு குழம்ப சிம்ல வச்சு ஊத்தி மூடி வச்சிரணும். அப்புறம் வந்து பார்த்தா நல்லா வெந்திருக்கும். ஏன் வந்துட்டு தனியா ஒரு கிண்ணத்துல ஊத்தி இதில போடணும் அப்டின்னா, முட்டை ஏதாவது வேஸ்ட் ஆயிருந்துச்சு, இல்ல அழுகி இருந்துச்சு அப்டின்னா, அது தெரியறதுக்காக தான். அப்டியே நம்ம உடைச்சு ஊத்திறக்கூடாது. நல்லா கொதிச்சு குழம்பு வந்து திக்காயிடும். சூப்பரா இருந்துச்சு. சப்பாத்தி, சாப்பாடு, இட்லிக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணுங்க.